ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். என்ன ஸ்டோரின்னா, ஒரு தையற்காரர் துணி தைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பையன் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தான், அப்பா எப்படி துணி தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணார், ஒரு புதுசாக வாங்கின ஒரு கத்தரிக்கோலை எடுத்து புதுசாக இருக்கிற துணியை கட் பண்ணிவிட்டு காலுக்கு கீழே போட்டார். அப்புறம் ஒரு ஊசி, சின்னதாக இருக்கிற ஒரு ஊசி எடுத்து அதை சேர்த்து தைச்சிட்டு தலைக்கு மேலே இருக்கிற ஒரு தொப்பியில் என்ன பண்ணார், குத்தி வச்சுட்டாங்க. அப்போ பையனுக்கு ஒன்றுமே புரியலை. புதுசாக வாங்கின கத்தரிக்கோலை ஏன் காலுக்கு கீழே போட்டாங்க, சின்னதாக இருக்கிற ஊசி எதுக்கு தலைக்கு மேலே தொப்பியில் குத்தி வச்சாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க அப்பாட்டே கேட்டான், ஏன் அப்பா புதுசாக வாங்கின கத்தரிக்கோலை கீழே போட்டுட்டா அப்படின்னு. இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, கத்தரிக்கோல் துணியை கட் பண்ணுது, ஒரு விஷயத்தை பிரிக்குது. ஊசி சின்னதாக இருந்தாலும் அது துணியை தைச்சி சேர்க்குது, நல்ல விஷயம் பண்ணுது. அப்படின்னா நம்ம எது நல்லதோ அதை தான் நம்ம உயர்த்தி பேசுகிறோம், உயர்ந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு. அப்படி என்னென்னா, ஒரு குழந்தை எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் குழந்தைக்கு. ஆனால் பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, எந்த விஷயத்தையும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஒரு இடத்துல அந்த குழந்தை ஒரு கருத்து சொல்லுதுன்னா அதை கேட்க மாட்டாங்க, நீ சின்ன குழந்தை, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. ஆனால் அந்த சின்ன குழந்தைக்கு நல்ல அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். சின்னதாக இருந்தாலும் பொருள் சின்னதாக இருந்தாலும் அதை மதிப்பு கூடுதலாக இருந்தால் அந்த மதிப்பை நம்ம எடுத்துக்கணும். நல்லதே நினைப்போம், நல்லவர்களாகவே வாழ்வோம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.